என் உயிரோடு கலந்த சகோதரர்களே, சகோதரிகளே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ஒரு ஊரில் ஒரு ராஜா அழகாக வாழ்ந்துட்டுருக்காரு. ஒரு நாள் ஒரு மந்திரியை கூப்பிட்டாரு. மந்திரியை நான் டெய்லி ராஜ பரிபாலனம் போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல மட்டும் எனக்கு மனசு கொஞ்சம் சஞ்சலமாகவே இருக்குது. என்னுடைய சந்தோஷ உணர்வு கூட அங்கே மாறுது. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அது என்னன்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி மந்திரிகிட்ட சொன்னாராம். மந்திரி அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அழகாக ஒரு சந்தன கடை இருந்தது. உடனே ஒரு அமைதியாக மார்வேஷத்தில் போய் சந்தன கடை வியாபாரிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாராம். எப்படிப்பா வியாபாரம் போயிட்டுருக்கு, என்ன ஏது எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாராம். பேசும்போது அவன் முன்னாடிலாம் வியாபாரம் நல்லா இருந்தது, இப்போ வியாபாரம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ வியாபாரம் நிறைய பொருள் இருக்குது, இதெல்லாம் விற்றா தான் என்னோடய வாழ்க்கையவே நான் சமாளிக்க முடியும், அதனால் கொஞ்சம் ரொம்ப சங்கட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தானா. பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு வார்த்தை சொன்னேன். எங்கள் அப்பா ஒரு காலத்தில் சொன்னார், இந்த ராஜாவோட அப்பா இறந்து போகும்போது ஊரில் இருக்க சந்தனம் பூரா விற்று போச்சு, அப்போ எங்கள் கடையில் எல்லா சந்தனமும் விற்று போச்சு, பெரிய வருமானம் இருந்ததுன்னு எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படின்னானா. அப்போ தான் மந்திரிக்கு புரிஞ்சுது, ஆஹா, அப்போ இவன் என்ன நினைக்கிறான், இந்த ராஜா அப்பா செத்து போகும்போது இந்த மாதிரி நிகழ்வுலாம் இவன் ராஜா அந்த பக்கம் போகும்போதெல்லாம் இவன் என்ன பண்ணுறான்ட்டு அப்படியே பேச்சு கொடுத்து பார்க்கும்போது, ஆமாம், ராஜா அந்த பக்கம் போகும்போதெல்லாம் எனக்கு மனசில் தோணும், அவர் இறந்தாருன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமே, எல்லா வியாபாரமும் ஆகிடுமே நான் நினைக்கிறது உண்டு அப்படின்னு சொன்னான். ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ராஜாவை போய் பார்த்துட்டு அந்த சந்தன வியாபாரி பற்றி மேலோட்டமாக இந்த நிகழ்வெல்லாம் சொல்லாமல் அவனுக்கு இடத்த அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டேன் ராஜா, இனிமேல் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது, நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்த நாள் அவர் மந்திரி அவனை சந்தன வியாபாரி கூப்பிட்டு, எப்பா, ராஜா உன் கடையில் சந்தனம் வாங்க சொல்லியிருக்காரு, அரண்மனைக்கு தேவையான சந்தனமெல்லாம் நீ அங்கே வாங்கலான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, எனக்கு இனிமேல் வியாபாரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தான். அப்போ ராஜா அடுத்த நாள் போய் பார்த்துட்டு, இனிமேல் நீங்கள் போங்க ராஜா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி ராஜா அடுத்த நாள் போயிருக்காரு. அன்றைக்கி அந்த சஞ்சல உணர்வுகளே அவருக்கு இல்லை. உடனே மந்திரியை கூப்பிட்டு, என்ன மந்திரியாரே, ஆச்சரியமாக இருக்குது, இன்றைக்கி எனக்கு மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, என்னதையா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ மந்திரி சிரிச்சுக்கிட்டே சொன்னது, அந்த சந்தன வியாபாரி கடை அங்கே அந்த இடத்துல இருக்கு ராஜா, உங்கள் அப்பா இறக்கும்போது மிகப்பெரிய வியாபாரம் ஆச்சுன்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு அந்த வியாபாரிக்கிட்ட. அவர் வியாபாரம் இல்லை, அதனால் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் இறக்கும்போது அவருக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குங்கிற எண்ண உணர்வு அவனுக்கு ஓட ஓட தான் அந்த எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு மனசை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாராம். ஒரு ராஜாவும் செஞ்சுக்கிட்டே இப்படியும் காலம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாராம். இது ஒரு சின்ன குட்டி கதை. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நல்லா பார்த்திங்கன்னா, நம்ம என்ன ஓட்டங்கள் நிச்சயமாக ஆப்போசிட்டில் எதிராளிக்கு தெரியாதுன்னு மட்டும் நம்ம நினச்சிடாதீங்க. உங்கள் என்ன ஓட்டங்களை முக ரீதியாகவும் பார்வை ரீதியாக பழகிற ரீதியாகவே அந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, உடம்பு அசைவை வச்சே கூட கண்டுபிடிச்சிடுவாங்க. நம்ம மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறதுங்கிறது நம்ம புத்திசாலியாக நினைக்கிறோம், ஆனால் மற்றவங்க பார்வையில் அது தெரியாமல் இருக்காது. தெரியும் போது நம்மளுடைய மரியாதை, நம்மளுடைய குவாலிட்டி இல்லாமல் போகும். அதனால் எல்லா உயிரையும் அன்பாக பாவிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மனசில் உள்ள எல்லாருமே நல்லா இருக்குங்கிற உணர்வோடு உண்மையாக பழக ஆரம்பித்தோம்னா அந்த உறவு என்றைக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால் என்ன ஓட்டங்களில் கூட மற்றவங்கள குறையாமையோ வருத்தமாகவோ குறையாவோ பழி உணர்வுடையோ எண்ணங்கள் இல்லாமல் வாழ்ந்தாவே மிக சிறந்த வாழ்க்கையை நமக்கு அமையும். வணக்கம். வாழ்க வளமுடன்.